ஆன்லைனில் வந்து விலை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னம்னா ரொம்ப சின்னதாக காம்பேக்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடுப்பு தருவாங்க. ஸோ இது வந்து வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு நல்லதாக வாங்கியிருக்கலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணும். நல்லதாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நல்லதாக வேணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி மாதிரி போகணும். ஸோ விலை கம்மி, வெறும் ஒரு 1500 ரூபாய்க்கு கிடைக்குது, விலை கம்மி 1500 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து வாங்கக்கூடாது. ஸோ நல்ல பிராண்டடாக பார்த்து வாங்கணும். இதுலேயே வந்து பார்த்தோம்னா 2000 2500 இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, இப்போ நீங்கள் கடைகளில் போய் வாங்குறீங்க, கடைகளில் வந்து பெரிய ஸ்டோர்ஸில் போயோ இல்லாட்டி ஒரு பிராண்டட் ஷோரூம்ஸில் போய் வாங்குறீங்க, அங்கே உங்களுக்கு வந்து எரிய வச்சு செக் பண்ணி கொடுக்குறாங்களா, உங்களுக்கு வந்து இந்த பேக்கில் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் தான் போய் வீட்டில் செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் ஃபால்ட் வந்தால் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செக் பண்ணி யாராவது கொடுக்குறாங்களா பெரிய ஷோரூம், ஏன்னா அங்கே அதுக்கான பணியாட்கள் கிடையாது. அவங்களும் வந்து எது நமக்கு அதிகமாக லாபம் தருதோ அதை கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கண்ணாடி அடுப்பு வந்து கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நானே கட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டவ்வோடைய அமைப்பு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இது வந்து ஒரு ராங் மெத்தேடு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா வந்து ஒரு ராங் மெத்தேடு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நல்லா ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி வந்து இருக்கிற அந்த பேப்பர்லேருந்து எல்லாமே எரிஞ்சு போகும். அதுக்கு காரணம் இதில் ஸ்பார்க் வரும், இதில் வந்து கேஸ் வரும். கேஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து கேஸ் வந்ததுக்கப்புறமா அது வந்து ஆஃப் ஆகணும். சில சமயம் வந்து அது கட் அவுட் ஆகாமல் கேஸ் கண்டினியூஸாக வரும்போது இதில் வர வேண்டிய ஃபயர் வந்து இதில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக் அடுப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஃபெயிலியர் மாடல். 100ல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 90 அடுப்பு அப்படிங்கிறது வந்து ஃபெயிலியர். என்னென்னா அது வெளியே தெரியாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கடைக்கு தூக்கிட்டு ஓடுறதுனால வந்து அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் கிடையாது, அதனால் தெரியல. ஆனால் இந்த அடுப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீட்டில் சில்வர் அடுப்பு வாங்கி வச்சுருப்பீங்க, ஸ்டெயின்லெஸ் அடுப்பு வாங்கி வச்சுருப்பீங்க. 20 வருஷம் 30 வருஷம் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து அந்த பர்னரு, மேல் கப்பு, சுவிட்சு, அந்த பைப்பு இப்படி வந்து ரொட்டீனாக மாற்றி 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 பார்த்தோம்னா அதெல்லாம் 40-50 வருஷம் கூட நீங்கள் தாண்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு மேக்கிங் தான் ஸ்டீல் அடுப்பு. ஸோ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் போகிறத விட இந்த மாதிரி போகலாம். இதுலேயும் வந்து காஸ்ட்லி 2000 ஆரம்பித்து இதுலேயே வந்து 4000 வரைக்கும் நல்ல பிராண்டட் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படின்னா இங்கேயே செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடுறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்களே எரிய வச்சு கம்பெனிலேருந்து வர்றதை அப்படியே அனுப்பாமல் உங்களுக்காக ஸ்பெஷலாக செக் பண்ணி உங்களுக்கு கூரியர் பண்ணிடலாம். ப்ரீபெய்ட் டெலிவரி மட்டும்தான். உங்களுக்கே ஃபோட்டோ அனுப்பிச்சு உங்களுக்கு திருப்தியாக இருந்து அந்த ஃப்ளேமெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செக்கிங் வந்து எந்த ஒரு ஷோரூம்லேயும் பண்ணுறதில்ல, எந்த ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் பண்ணுறதில்ல. நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னம்னா டியூபும் அப்படி தான் பலகட்ட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நல்ல ஒரு டியூபை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிராண்டடாக வாங்குறது வந்து சேஃப்டி. இதுவும் இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து சப்ளை பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புங்க. பொறுமையாக டெஸ்ட் செய்து அனுப்பப்படும். அவசரத்தில் வந்து இது பண்ண முடியாது. ஒரு அடுப்பு செக் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம வந்து ஒரு 20 நிமிஷமாவது வந்து மினிமம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து தான் நம்ம வந்து பேக் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து பொறுமையாக டீல் பண்ணுறவங்க மட்டும் அணுகுங்க வாட்ஸ்அப்பில். ஸோ இதுதான் வந்து அந்த நான் பிராண்டடாக டியூப் எங்கே கிடைக்குதோ கிடைச்சதை வாங்கி போட்டோம்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ மக்களுக்கு வந்து டியூப் அப்படின்னாலே சேஃப்டி ஓரியன்ட் விஷயம். நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். ஏன் வந்து ஒரு நல்ல பிராண்டட் டியூபாக நம்ம வாங்க மாட்டேங்கிறோம்? கிடைச்சதை வாங்கிக்கிறோம். விற்கிறவங்களுக்கும் அதை பற்றின நாலேஜ் இல்லை. அவங்களும் வந்து ஒரு 10 டீலர்ஸ் வராங்க, எதை விற்றா அதிக லாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயறனால தான் இந்த மாதிரி விஷயங்களால் நடக்குது. ஸோ வீட்டில் வந்து சேஃப்டி முக்கியம் அப்படின்னம்னா நல்ல ஒரு பிராண்டட் டியூப்ஸாக வாங்கணும். அப்புறம் நல்ல ஒரு பிராண்டட் டியூபாக வந்து வாங்கணும். பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தோம்னா டென்சில் ஸ்ட்ரென்த்து, கிரிப்
டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு, ஆக்சிலரேட்டர் ஏஜிங் டெஸ்ட்டு, லீக் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தோம்னா பேர்னிங் பிஹேவியரு, லோ டெம்பரேச்சர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒர்க்மேன்ஷிப் ஃபினிஷ், இப்படி வந்து டெஸ்டடு வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா லீக் ப்ரூஃபு, ஸ்ட்ராங் க்ரிப்பு, வெதர் ரெசிஸ்டண்ட்டு, ரோடண்ட் சேஃபு, ஃப்ளேம் ரெசிஸ்டண்ட். ஸோ இப்படி வந்து சேஃப்டி ஓரியன்டாக இருக்கிற டியூபாக நம்ம பார்த்து வாங்கணும். விலை ஜாஸ்தி கம்மி அப்படிங்கிறத விட சேஃப்டி வந்து நம்ம ஓரியன்டாக போயிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வராது. ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு விஷயம். டென்சில் ஸ்ட்ரென்த்து, கிரிப் டெஸ்ட்டு, ப்ரெஷர் டெஸ்ட்டு, ஆக்சிலரேட்டர் ஏஜிங் டெஸ்ட்டு, லீக் டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தோம்னா பேர்னிங் பிஹேவியரு, லோ டெம்பரேச்சர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒர்க்மேன்ஷிப் ஃபினிஷ், இப்படி வந்து டெஸ்டடு வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டெல்லாம் நடக்கிறது. அதே மாதிரி பார்த்தோம்னா லீக் ப்ரூஃபு, ஸ்ட்ராங் க்ரிப்பு, வெதர் ரெசிஸ்டண்ட்டு, ரோடண்ட் சேஃபு, ஃப்ளேம் ரெசிஸ்டண்ட். ஸோ இப்படி வந்து சேஃப்டி ஓரியன்டாக இருக்கிற டியூபாக நம்ம பார்த்து வாங்கணும். விலை ஜாஸ்தி கம்மி அப்படிங்கிறத விட சேஃப்டி வந்து நம்ம ஓரியன்டாக போயிட்டோம்னா இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பிரச்சனைகள் வராது. ஸோ இதை தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஒரு விஷயம்.